அன்பு சார்ந்த பெரியோர்களே, பொதுவாக கும்மிக்கலை என்பது இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிய வேண்டும். இது ஒரு உழைக்கும் மக்களுடைய கலை. களத்து மேட்டில், காட்டில், ஊர் முற்றத்தில், திருக்கோவில்களில் ஆடத் தொடங்கிய கலை மக்கள் கலையாக மாறி இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொன்னால், குறிப்பாக கொங்கு நாடு என்று சொன்னால், இந்த கொங்கு மண்டலத்தினுடைய விருந்தோம்பலும், கொங்கு மண்டலத்தினுடைய அந்த பாச உணர்வுகளும், கொங்கு மண்டலத்தினுடைய வாழ்க்கை முறையும் எவ்வளவு சிறப்பாக பேசப்படுகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் இன்றைக்கு பேசுபொருளாகி இருப்பது இந்த கும்மிக்கலை. இந்த கும்மிக்கலை என்பது ஏதோ ஒரு பொழுதை போக்கக்கூடிய கலை அல்ல. இந்த கலையிலே நம்முடைய பண்பாடு பேசப்படுகிறது, வாழ்வியல் பேசப்படுகிறது, நம்முடைய வழிபாடு பேசப்படுகிறது, நம்முடைய மொழி பேசப்படுகிறது, ஒழுக்கங்கள் பேசப்படுகிறது, உடல் ஆரோக்கியம் பேசப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால், ஒரு ஊரிலே பகை இருக்கும் என்று சொன்னால் கும்மி எங்கே அரங்கேற்றம் செய்யப்பட்டால் பகை உடைந்து ஒற்றுமை ஓங்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த கலை இந்த கும்மிக்கலை. அதனாலதான் அந்த காலத்துல இந்த கலையை ஊர் பொதுவாக வைத்து எல்லோரும் வந்து ஆடுவார்கள். அந்த கலை இடைப்பட்ட காலத்திலே சற்று பொலிவிழந்து அது ஒரு தொய்வு ஏற்பட்டு அந்த கலையை ஒரு மாற்று கண் கொண்டு பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சூழலில் நம்முடைய பகுதியிலே பல பெருமக்கள், ஒவ்வொருவராக பெயரை சொன்னால் அந்த பட்டியல் நீண்டுவிடும் என்கிற காரணத்தினாலே பல பெருமக்கள் முன் வந்து இந்த கலையை இன்றைக்கு மீட்டுருவாக்கம் செய்திருக்கிறார்கள். அந்த வகையில நம்முடைய பகுதியை சார்ந்த திரு செல்வகுமார் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பல பெருமக்களோடு இந்த கலையை கற்றதோடு மட்டுமல்லாமல் இதில் அறிஞர்களாக இருக்கிறவர்கள், ஆராய்ச்சியாளர்களாக இருக்கிறவர்கள், நல்ல நிபுணத்துவம் பெற்றவர்களிடத்திலே போய் பயிற்சி எடுத்து பழகி அந்த கலையை இன்றைக்கு ஒரு நல்ல முறையான நிலைக்கு கொண்டு வந்து ஒரு குழுவை உருவாக்கி இன்றைக்கு அழகுமிய வள்ளி கலைக்குமி என்கிற அமைப்பிலே இன்றைக்கு நம்முடைய பகுதி முழுக்க இந்த கலையை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கிற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நம்முடைய காம்பலியப்பன் திருக்கோவில் சார்பாக நம்முடைய உலகறிந்த நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி அவர்களுடைய பணி, அவர்களுடைய அந்த ஆசிரியர் பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். இன்னும் பல ஆய்வுகளை இந்த கலையில அவர்கள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நம்முடைய பண்பாட்டை இன்னும் வலியுறுத்தி சொல்ல வேண்டும். இந்த மக்களுடைய வாழ்வியலை ஆழமாக சொல்ல வேண்டும், வழிபாட்டை ஆழமாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால், இப்போது நம்முடைய பகுதியில மட்டுமல்ல, குறிப்பாக பல இடங்களில் நம்முடைய பண்பாடு சிதைத்து கொண்டிருக்கிறது. வாழ்வியல் ஒரு அதிர்வை கண்டு கொண்டிருக்கிறோம். நம்ம நிறைய பார்க்கிறோம், செய்தித்தாள்ல, தொலைக்காட்சியில, அலைபேசியில. ஒவ்வொரு நாளும் நாம் மனம் வருந்தத்தக்க வகையிலே பல்வேறு சம்பவங்கள் நம்முடைய சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அவலங்களை மாற்றுவதற்கும் அந்த அவசியமற்ற சிந்தனைகள் இந்த சமூகத்திலிருந்து வெளியேறுவதற்கும் நம்முடைய செல்வகுமார் போன்றவர்கள் இந்த கலையை ஒரு ஆயுதமாக எடுத்து இந்த களத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண் மக்கள், ஆண் மக்கள், நடன கலைஞர்கள் அத்தனை பேரும் இந்த கலையின் மூலமாக ஒரு நல்ல பண்பாட்டு ஒழுக்கத்தை, ஒரு பண்பாட்டு நெறியை மேலும் ஆழப்படுத்துவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்பதை நம்முடைய கோரிக்கையாக அவர்களிடத்திலே சொல்லி, அதற்கு இறைவனுடைய திருவருளும் பெரியோர்களுடைய ஆசையும் அவர்களுக்கு நிறைய இருக்கும் என்று சொல்லி, ஏற்கனவே நம்முடைய பகுதியிலே இந்த கும்மியானது பல இடங்களில் நம்முடைய மக்களால் ஆடப்பட்டு வருகிறது. அதில் நம்முடைய செல்வகுமார் அவர்களும் அவர்களுடைய ஆசிரியர் குழுவினரும் நம்முடைய பகுதி மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். திருக்குறள் நன்னீராட்டு பெருவிழாவின் போது அவர்களுடைய நிகழ்ச்சி இங்கு இடம்பெறுவதாகத்தான் இருந்தது. சூழல் காரணமாக அவர்கள் அதை பெருமிதத்தோடு ஏற்றுக்கொண்டு 48வது நாள் மண்டல வழிபாட்டில் நிச்சயமாக உங்களுடைய நிகழ்ச்சி நடைபெறும் என்கிற அந்த அன்பான செய்தி நிர்வாக குழுவினர் சொன்ன போது மனமுவந்து ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் அவர்களுடைய குழுவை அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லி, அவர்களுக்கும் அவர்கள் குழுவினருக்கும் எல்லாம் வல்ல காம்பலியம்மனுடைய திருவருள் நிறைவாக இருக்க வேண்டும் என்று வணங்கி வாழ்த்தி, இப்பொழுது நம்முடைய ஆசிரியர் செல்வகுமார் அவர்களுக்கு நம்முடைய திருக்கோயில் தலைவர் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து வாழ்த்துவார்.
அடுத்தது மற்ற ஆசிரியர்களையும் கலைஞர்களையும் திரு செல்வகுமார் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். நம்முடைய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அதற்கு முன்பாக திரு செல்வகுமார் அவர்களை நம்முடைய திருக்கோவிலில் இந்த கும்மிக்கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்கிற ஒரு அறிமுகத்தை கொடுத்து அதற்கான ஒரு களம் உருவாவதற்கு அன்போடு பணியாற்றியவர் நம்முடைய கழுவேரிபாளையம் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஏன்னா இந்த கும்மி கதையெல்லாம் நாம் ஆடுறதுக்கு இங்க வந்து ராமகிருஷ்ணன் தான் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எங்க போனாலும் ராமகிருஷ்ணன் வந்து நம்மளுக்கு எப்போ எந்த இடத்துல எது கேட்டாலும் உடனே பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஆனந்தன் சொன்ன மாதிரி நம்ம அதாவது குழம்புக்கே பண்ணியிருப்போம். ஆனா அண்ணா எல்லாம் சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு 45 நாள் மாத்திப்போம். ராமகிருஷ்ணன் கூப்பிட்டு போன்ல பேசுறேன். அதே மாதிரி எம்எஸ்கே அண்ணன், அதே மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ராமலிங்கம் அண்ணா அவர்களுக்கு சிறப்பு. எல்லாரும் ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, திரு செல்வகுமார் அவர்கள் இங்கே ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்திருக்கிறார். பாடியும் பாடினார் என்று கேள்விப்பட்ட, ஏன்னா நாங்கள் வேலை காரணமாக கேட்க முடியவில்லை. வாய்ப்பு இருந்தால் இன்னொரு முறை நீங்கள் இப்பொழுது தொடர்ந்தால் நாங்கள் கேட்டுவிட்டு பிறகு எங்கள் பணிக்கு செல்லுகிறோம். என்னன்னு கேட்டால் நான் சொன்ன அந்த கோரிக்கை தான். அவர்கள் நம்முடைய அடையாளமாக இருக்கிற காம்பலி நதியை பற்றி ஒரு அழகான பாடலை இங்கே தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா சும்மா ஒரு போற போக்குல ஒரு பாட்டை பாடி எல்லாரும் செய்யறது போல ஆடிட்டு போறது அல்ல அந்த கலையினுடைய நுட்பம். அந்த மண்ணுடைய சிறப்பை, அந்த மக்களுடைய சிறப்பை, இயற்கையினுடைய சிறப்பை, இறைவனுடைய சிறப்பை ஆழமாக கவனித்து அதை கலையிலே கொண்டு வருவதுதான் நுட்பம். அதைத்தான் நம்முடைய பெரும்புலவர்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். அதுல ஒரு பகுதியாக திரு செல்வகுமார் அவர்களுடைய முயற்சிக்கு நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை இருக்கிறோம். அடுத்ததாக ஆசிரியர் ராமலிங்கன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. எம்எஸ்கே சண்முகம் சிறப்பு செய்கிறார்கள். அடுத்ததாக நர்மதா. பொண்ணுங்களை பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே போய் பாட வச்சுட்டு இருக்கிறோம், பாடிட்டு இருக்கிறாங்க நல்லா. நர்மதா அந்தாபுரம் நர்மதா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக கிருத்திகா பொன்னார் அவர்களை அழைக்கிறோம். அடுத்ததாக விகாசினி அவர்களை அழைக்கிறோம். இந்துமதி அவர்களையும் அழைக்கிறோம். இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப பாடிட்டு இருக்காங்க, அப்படியே பண்ணாங்க போட்டிருக்காங்க. அப்ப பாட்டு எல்லாருமே நல்லா பாடுறாங்க. அவர்களுக்கு அழகு பயில் வள்ளிகிமி ஆசிரியர் சார்பாக நன்றினை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துறேன். அண்ணன் கணிச்சர். அடுத்ததாக இந்து. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. நமது கவன கலைஞர் சம்பத் அவர்களை இந்துமதி அவர்கள் சூப்பர். நாரப்பாளையம் டீமின் சார்பாக லோகு மச்சானுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தம்பரட்டி வளத்திலிருந்து யாரும் தருவாங்க.
சம்பரட்டி வளத்துல இருந்து யாரும் வாங்க மாமாவா யாரும் ஈங்கூர் மாமா யாரும் வாங்க மாமா செம்மாண்டமலை முதல் யாரும் வாங்க செம்மாண்டமலை முதல்ல இருந்து யாரும் வாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க அண்ணா இங்க பாருங்க கொடுத்தாருண்ணா சரி பரவாயில்ல போட போட நீங்க எடுத்துட்டு தான் இருக்கிறீங்க அச்சி அப்படியே இங்க பாருங்க ஆனந்தண்ணன் கேட்டதை கேளுங்க இன்னொரு தடவை ஆடிடலாங்களா அதே பாடல் காம்பளியம்மனை பற்றி மறுபடியும் மறுமுறை ஏன்னா வேளாராசி மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, நிறைய பெருமைகள் இருக்குங்க. என்னன்னு கேட்டா விவசாயத்துல வேளாராசி அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை, எங்கேயுமே இல்லை உலகத்திலேயே. வேளாராசி இந்தியாவே திரும்பி பார்த்தது ஒரு டைம், பெரிய வெங்காயம்னாலே வேளாராசி மண் தான். இந்தியாவை திரும்பி பார்க்க செய்த உழவர் பெருமக்கள் வாழ்ந்து வேளாராசி. ரெண்டாவது விஷயம் என்னன்னா தொழில்துறையிலும் யாரு சிம்பிளா சொல்லிட முடியும், பல ஜாம்பவங்கள் இங்க இருக்கிறாங்க, தொழில்துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. அதே மாதிரி என்னன்னா அன்பு, வேளாராசி அன்புக்கு வந்து இங்க ஈடுகின எதுவுமே இல்லை. ஏன்னா சிறு இருந்தே கருவறை வளர்த்துலதான் பிறந்ததுல இருந்தே வளர்த்துட்டு. ஏன்னா அவ்வளவு ஒரு அன்பான மண். அதை விட முன்ன என்ன தமிழ் நம்ம உயிருங்க, அதை வந்து பல நாடுகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரிய அதாவது ஆன்மீக சார்ந்து சரி தமிழ் மொழியாகட்டும் ஆனந்தம் தான் உலகம் முழுக்க கொண்டு சென்று சேர்த்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பெருமை. அவங்க பாரதி என்ன இதெல்லாம் வேளாராசி மண்ணில் பிறந்ததுக்கு நாம பெருமை செஞ்சிருக்கணும் உண்மையாலுமே. இப்படிப்பட்ட மேன் மக்கள். அதே மாதிரி கோயில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க, அவ்வளவு அழகா. சிவபாத சேகரன் ராஜராஜ சோழன் கட்டிய கோயிலை போல ஒரு அழகான கோயிலுங்க. உண்மையாலுமே இதெல்லாம் வந்து நம்ம வேளாராசி மண்ணுக்குண்டான பெருமை. செய்யத்தானே நானே நன்னம் தானே நானே நன்னம் தானே நானே நன்னம் நன்னம் தானே நானே நன்னாம் Hey!
செய்யர் மாணவர்கள் தானவர்கள் வந்தெங்கு இசை பாட காவேரி அம்மனுக்கு இங்கு கூட முழுக்கும் நடந்ததிங்கே செய்யர் குடமுழுக்கை
உண்மையிலேயே உள்ளம் மகிழத்தக்க வகையில் உங்கள் பாடல் இருந்தது. யாழ்ப்பாணத்தில் மலைகள் இல்லை, அங்க வந்து சமவெளி. அங்க ஒரு புலவர் போய் யாழ்ப்பாணத்துல மலை இல்லை என்று ஒரு குறை சொன்னார். உடனே இன்னொரு புலவர் பாடினார், மலை இல்லாவிட்டால் என்ன, எங்கள் வீரர்களுடைய தோள்கள் இருக்கிறது, அந்த தினவெடுத்த தோள்கள் மலையை போல் இருக்கிறது என்று சொன்னார். அதுபோல